இன்றைக்கி வீட்டில் என்ன ஸ்பெஷல் பாருங்கள். நாங்கள் வந்திருக்கோம் ஃபர்ஸ்ட் டே இல்லையா, அதனால் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிக்கன் செஞ்சு வச்சுருக்காங்க. உருளைக்கிழங்கு, எங்கள் மூத்தார் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்க வீட்டில் வந்து கீரை குழம்பா, அது நமக்கு வேண்டாம் அப்படி சொல்லிட்டு இதை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படியே மூடி வச்சுருவோம். சாப்பாடு கண்டிப்பாக எங்களுக்கு தனி சாப்பாடு செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் மட்டரி எடுக்கிறது இல்லைல்ல. சொன்னேன் பாருங்க, நான் வந்ததை படுத்துட்டேன். பொன்னேரி எங்களுக்கு வேண்டிட்டு இது. ஆனால் சித்திக்கு இது ரொம்ப பிடிக்காது. இது வந்து சுக்கு வெல்லம். இந்த பாத்திரங்கள்லாம் நான் ரொம்பவே மிஸ் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் சுடு தண்ணி வச்சுருக்காங்க. அது அப்படி கிடையாது, இந்த அடுப்பில் தான் சமைச்சாங்க. அப்படியே தண்ணி போட்டுட்டாங்க நெருப்புக்கு. இது சூடாக இருக்குது. எந்த தண்ணியும் தெரியல. இது ரெண்டும் நல்ல தண்ணியாக என்ன தண்ணின்னு தெரியல. கார்பரேஷன் தண்ணியானிட்டு. சாம்பார் காலையிலேயே வச்சுட்டாங்க. சாம்பார் இட்லிக்கு சாம்பார் தான் கொடுத்துருந்தாங்க. இங்கெல்லாம் சாம்பார் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் தான் போடுவாங்க. வெண்டைக்காய் போட்டால் தான் அது சாம்பார். அதுதான் ஸ்பெஷல் எங்கள் கேரளாவில். பட் சென்னையிலலாம் அந்த கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய்லாம் போட்டு வைப்போம் பாருங்கன்னா, அது சூப்பராக இருக்கும். பட் இங்கெல்லாம் வெண்டைக்காய். அதுவே விசேஷ வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு வெண்டைக்காவை கட் பண்ண பீஸே 4 போடுவாங்க. அதில் வெண்டைக்காய் இருக்கான்றது டவுட்டாக இருக்கும். நல்லா குழக்குழன்னுட்டு ஏன்னோ தெரியல. இங்கே இப்படி தான் இருக்குது. அப்படியே மூடி வச்சுருவோம். இது காலையில் கொடுத்தது இல்லை, இது எங்கள் 3வது மாமியார் கொடுத்துருக்காங்க. இந்த ஓலான்னு ஏதோ சொல்லுவாங்க இல்லையா, அது. இது வீட்டில் பழுத்த வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்காங்க டைனிங் டேபிளில். எங்கள் மாமியார் கட் பண்ணி வச்சுட்டு போனேன் பப்பாயா. நாங்கள் வந்திருக்கோம் சொல்லிவிட்டு எங்கள் லாஸ்ட்டு சின்ன மாமியார் செஞ்சு கொடுத்த இடியாப்பம் காலையிலைக்கு பசங்களுக்கு. இது தேங்காய் பால். இது வடை நாங்கள் வரும்போது வாங்கிட்டு வந்திருந்தோம். ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதனோட இதுதான் ஒன்று தான் இருக்குது. எல்லா வீட்டுக்கும் கொடுத்துட்டு மீதி இருக்கிறது அப்படியே மூடி வச்சுருவோம். டைனிங் டேபிள் ஃபுல்லாக ஆயிடுச்சுங்களா. நல்லா இருக்குதா கிளைமேட்டு? நான் போகிற ஸ்டேட்டஸ்லாம் ரித்துவோட மிஸ்ஸும் பார்க்குறாங்க. நான்சியில் அவங்களும் கான்டாக்டில் வந்து எல்லாரும் தான் பார்ப்பாங்க.